அனைவருக்கும் இந்த விஸ்வாவின் அன்பு வணக்கங்கள். கையில வாங்குன பையில போடல, காசு போன இடம் தெரியல, அட காசு போன இடம் தெரியல. காசு, ஒரு வீட்டை உருவாக்க வேண்டும் என்றால் காசு தேவை. அந்த காசை பட்ஜெட் போட்டு வாழ்ந்தா அந்த குடும்பம் சிறப்பா இருக்கும். ஒரு குடும்பமே அப்படின்னா ஒரு நாட்டை உருவாக்க எப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட் வேணும் என்பதை என் மக்களை தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து முதல் பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன எனக்கான ஒரு பட்ஜெட்டும் என்ன ஏமாத்தின பட்ஜெட்டும் நான் எதிர்பார்த்த பட்ஜெட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு உண்மையாலுமே எனக்கான ஒரு பட்ஜெட்னா குடிபோதை தடுப்பு மையங்கள். எல்லா அரசுமே திமுக சாராயத்தை ஊத்தி கொடுக்கணும், சாராயத்துல வருமானம் வேணும். அதிமுக சாராயத்தை விற்கணும், சாராயத்துல வருமானம் வேணும். அதே போலதான் தாவேகாவும் தமிழக வெற்றி கழகமும் அந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறது. சாராயத்தை விற்கணும், ஆனா அந்த சாராயத்தை குடிச்சிட்டு அவன் என்ன ஆவறான்னு யாருமே எதிர்பார்க்கறதில்ல, நினைக்கிறது இல்லை. அவர்களின் அந்த குடிபோதையிலிருந்து வெளிவர நிச்சயமாக இந்த மறுவாழ்வு மையங்கள் பயன்படும். அதே போல இந்த வெற்றி வீடு திட்டம், ஒரு சாமானியன் வீடு கட்டுவது என்பது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவ்வளோ விலைவாசி ஏறி போச்சு. மண்ணு சிமெண்ட் ஜல்லி வாங்க முடியல. இன்னைக்கு 3 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு வீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் உயர்த்தியிருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு திட்டம். கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆண்டிலே 70,000 வீடுகள் ஒதுக்கப்படுவதாக பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே போல மாணவர்களுக்கு மிதிவண்டி, திமுக அதிமுக காலத்துல மிதிவண்டி கொடுப்பாங்க. அந்த மிதிவண்டி வாங்கிட்டு போய் பாய் கல்ல தான் கொடுப்போம், மெக்கானிக் கல்ல. அவரு ஒரு 1500 ரூபாய் பில்லு வாங்கிடுவாரு. அது சரியில்லை இது சரியில்லை. ஆனா நவீன முறையில் நல்ல ஒரு பிராண்டடான சைக்கிள், ஹெல்மெட், வாட்டர் கேன் வைக்கிறதோட ஒரு நல்ல சைக்கிள் தரேன்னா நல்ல திட்டம் தான், வரவேற்கிறேன். அதே போல என்ன ஏமாத்தின திட்டம் நல்லா கவனிங்க. வெற்றி ஆடு வளர்க்கும் திட்டம், வெற்றி ஆடு வளர்க்க திட்டம் 110 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 110 கோடி 30,000 பயனாளிகளுக்கு தர நினைக்கிறாங்க. ஆடு வளர்க்க 30,000 பயனாளி. நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் இருக்கிற பஞ்சாயத்துன்னு பாத்தீங்கன்னா 12,525 பஞ்சாயத்து இருக்கு. அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு குக்கிராமம், ஒவ்வொரு குக்கிராமம் இல்ல 2 குக்கிராமம் இருக்கும். எப்படி இருந்தாலும் 2 குக்கிராமம்னா மொத்த கணக்கு பண்ணி பாருங்க, 36,000 ஊர் வந்துடும். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள், இந்த 3 பேருக்கும் தர நீங்க இருக்கீங்க. அப்போ கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 30,000 பயனாளினா ஒரு ஊருக்கு ஒருத்தர். எப்படி சாத்தியம்? இது நடக்குமா? இது கண்டிப்பா நிச்சயமா இது ஏமாற்றுதான். அப்போ ஒரு ஊருக்கு ஒருத்தருக்கு தானே மற்றவங்க எல்லாம் என்ன பண்றது? இது ஏமாற்றான ஒரு அறிக்கை. அதே போல அண்ணன் சீர்வரிசை, தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட திருமணங்கள் கிட்டத்தட்ட 5 லட்சத்திலிருந்து 8 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் பேருக்கு திருமணம் நடக்குது. நீங்க எவ்வளவு ஒதுக்கிறீங்க? 850 கோடி. 850 கோடினா ஒரு சவரன் நகை கொடுக்குறீங்க, ஒரு பட்டுப்புடவை கொடுக்குறீங்க. கணக்கு ஒண்ணுமே புரியல. நானும் கொஞ்சம் கணக்குல வீக்கு. இதை தெரிஞ்சுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா வருமா? இந்த 8 லட்சம் திருமணங்களுக்கு ஒரு சவரம் இன்னைக்கு என்ன விலை விக்குது? கிட்டத்தட்ட 1,40,000 விக்குது. ஒரு சாதாரண பட்டுப்புடவை, சிம்பிளா டூப்ளிகேட் பட்டுப்புடவைன்னா கூட ஒரு 5,000 ஆயிடும். கணக்கு பண்ணி பாருங்க. இது எங்கேயோ போகுது, எனக்கு கணக்கு தெரியல, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே போல நான் எதிர்பார்த்த ஒரு பட்ஜெட்னா விவசாய கடன் தள்ளுபடி. அண்ணன் தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாரு? 5 ஏக்கருக்குள்ள கீழே இருக்கிறவங்களுக்கு முழுமையா தள்ளுபடினாரு. ஆனா அத ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே மாத்திட்டாரு. 75,000 வாங்கினவங்களுக்கு 50,000 தள்ளுபடி. இன்னும் அந்த முழுமையான தள்ளுபடி இல்லை. அது ரொம்ப மன வேதனையா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஊக்குவிக்கப்பட வேண்டிய ஒரு தொழில்னா அது விவசாயம் தான். அரிசி விலை எல்லாம் ஏறி போச்சு, தாறுமாறா ஆகி போச்சு. சாப்பிட்றதுக்கு எங்க எதை போய் வாங்குறதுனே தெரியல. அதனால விவசாய கடன் தள்ளுபடி நான் எதிர்பார்த்தேன். அதே போல பெண்கள்
மகளிர் உரிமை தொகை 2500 தருவாங்கன்னு பெண்கள் எங்க வீட்டுல எங்க ஒய்ஃபெல்லாம் கேட்டிருந்தாங்க. அண்ணன் 2500 தருவாரா, நீ தான் அந்த கட்சியில சேர்ந்துட்டிய, வாங்கி கொடுப்பியா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இது ரொம்ப எதிர்பார்த்த ஏமாற்றம் தான். அதே போல சூப்பர் 6 சிலிண்டர், ஒரு குடும்பத்துக்கு அந்த வீட்டுல அடுப்பறின்னா சிலிண்டர் வேணும், அதை அண்ணன் ஃப்ரீயா தரேன்னாங்க. இந்த லேடிஸுங்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. கண்டிப்பா வரும் பட்ஜெட்ல, அடுத்த ஆண்டு பட்ஜெட்ல அந்த சிலிண்டர் இருக்கும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த பட்ஜெட் கொஞ்சம் சாதகமாகவும் கொஞ்சம் ஏமாற்றமாகவும் இருக்கு. வருங்காலத்துல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.